வணக்கம், வெல்கம் டு IQ Study Unique Approach of Teaching. Today example 1.11 பார்க்க போறோம். Prove that அப்படி சொல்லிட்டு ஒரு 2x2 மேட்ரிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. is orthogonal. இந்த மாதிரி ஆர்த்தோகோனல் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்துட்டாவே நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி பாருங்க. ஆர்த்தோகோனல் அப்படின்னா A into A transpose is equal to A transpose into A is equal to I. இதுதான் வந்து ஆர்த்தோகோனல் அப்படின்னா இதை வந்து நம்ம மறக்கவே கூடாது. ஆர்த்தோகோனல் அப்படின்னா இதை வந்து போட்டுடணும் நம்ம. ஃபர்ஸ்ட் பாருங்க, இப்போ இதுல இருந்து இதை வந்து லெட் A அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா? அப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா A அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துக்க போறேன். A is equal to cos theta minus sin theta sin theta cos theta எடுத்தாச்சா? அதுக்கப்புறம் பாருங்க, எனக்கு என்ன வேணும்? A வேணும், A டிரான்ஸ்போஸ் வேணும். இப்போ A டிரான்ஸ்போஸ் நான் எடுக்க போறேன். இப்போ A டிரான்ஸ்போஸ்ன்றது என்னது? இதில் இருக்க ஃபர்ஸ்ட் ரோ அதில் ஃபர்ஸ்ட் காலம் ஆகிடும், இதில் இருக்க செகண்ட் ரோ அதில் செகண்ட் காலம் ஆகிடும். அப்போ cos theta minus sin theta sin theta cos theta. இது வரைக்கும் எந்த டவுட்டும் இருக்காது. அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போறேன்? ஏயும் A டிரான்ஸ்போஸை மல்டிப்ளை பண்ண போறேன். இப்போ A into A டிரான்ஸ்போஸ். இப்போ A into A டிரான்ஸ்போஸ்னா வருதுன்னு சொல்லி பாருங்க. A வந்து cos theta minus sin theta sin theta cos theta. இப்போ அகைன் A டிரான்ஸ்போஸ்னா பாருங்க, cos theta sin theta minus sin theta cos theta. இப்போ நான் மல்டிப்ளை பண்ண அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம், அதே மாதிரி செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் ரோ செகண்ட் காலம். அப்போது ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் மல்டிப்ளை பண்ணுங்க. மல்டிப்ளை பண்ணனா வருதுன்னு சொல்லி பாருங்க, cos theta into cos theta cos ஸ்கொயர் theta. அதுக்கப்புறம் பாருங்க, மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் sin into sin sin square theta. Again cos theta into sin theta, first row second column, cos theta into sin theta என்னது? cos theta sin theta. அதுக்கப்புறம் minus sin theta into cos theta அப்படியே போட்டுறோம். அடுத்து பாருங்க, sin theta second row first column, sin theta into cos theta வந்து நான் sin theta cos theta. அதுக்கப்புறம் பாருங்க, பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் காஸ் இன்ட்டு சைன் வந்து காஸ் தீட்டா சைன் தீட்டா போடலாமா? அகைன் பாருங்க, செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் செகண்ட் காலம், சைன் இன்ட்டு சைன் வந்து சைன் ஸ்கொயர் தீட்டா. அப்புறம் காஸ் இன்ட்டு காஸ் ஸ்கொயர் தீட்டா. இப்போ இதுலேருந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம சின்ன வயசுலேருந்து வந்து படிச்சுட்டு இருக்கிறது தான். சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு என்னது? இங்கே பாருங்க, சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டான்றது என்னது? 1. நம்ம சின்ன வயசுலேருந்து தெரிஞ்சது தான், அதான் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். இப்போது இதிலேருந்து இது மொத்தமாக வந்து நான் 1ன்னு சொல்லி எடுத்துக்கிறேன். இப்போ இது மொத்தமாக வந்து 1ன்னு சொல்லி எடுத்துக்கிறேன். இப்போ இதை பாருங்கள், காஸ் தீட்டா சைன் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா இது எல்லாமே வந்து கேன்சல் ஆகி 0 ஆகிடும். இதுவே வந்து 0ன்னு சொல்லி ஆகிடும். அப்போ ஃப்ரம் தேஸ் எனக்கு என்னென்னு கிடச்சிருக்கு பாருங்கள், 1 0 0 1. இல்லைங்களா? அப்போ இஸ் ஈக்குவல் டு ஐ வந்துருச்சா? A இன்ட்டு A டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஐன்னு சொல்லி வந்துருச்சு. எக்ஸ் கரெக்ட். அடுத்து நான் கண்டுபிடிக்கணும்னா A டிரான்ஸ்போஸ் இன்ட்டு A, இதுவும் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போது A டிரான்ஸ்போஸ் வந்து என்னது? இங்கே பாருங்க, இப்போ தான் ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்களா? காஸ் தீட்டா சைன் தீட்டா, அதுக்கப்புறம் மைனஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா into A என்னது? from the question cos theta minus sin theta sin theta cos theta. இப்போ டைரக்டா வந்து இதை நான் மல்டிப்ளை பண்ண போறேன். மல்டிப்ளை பண்ண என்ன வருதுன்னு சொல்லி பாருங்க, ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம், அதே மாதிரி செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் ரோ செகண்ட் காலம். ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ண அப்படின்னா
காஸ் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா வந்து காஸ் ஸ்கொயர் தீட்டா, அப்புறம் சைன் இன்ட்டு சைன் ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. அப்புறம் பாருங்கள் ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் காஸ் இன்ட்டு சைன் வருது மைனஸ் காஸ் தீட்டா சைன் தீட்டா. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா சைன் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா என்ன வருது, அப்படியே எழுதிடலாம் சைன் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா அப்படின்னு சொல்லி ப்ளஸ். இப்போ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மைனஸ் சைன் செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் மைனஸ் சைன் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா வந்து மைனஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா. அதுக்கப்புறம் பாருங்கள் காஸ் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டா வந்து ப்ளஸ் காஸ் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டா. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள் செகண்ட் ரோ செகண்ட் காலம் மைனஸ் சைன் தீட்டா என்ன வரும் ப்ளஸ் சைன் ஸ்கொயர்னு சொல்லி வந்துருச்சு. அப்புறம் ப்ளஸ் காஸ் இன்ட்டு காஸ் வந்து காஸ் ஸ்கொயர் தீட்டா. இப்போ இதில் இருந்து இப்போ தான் நான் சொன்னேன் சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு வாட் 1 இல்லைங்களா? இப்போ இது மொத்தமாக வந்து 1ன்னு சொல்லி ஆகிடும், இதுவும் 1ன்னு சொல்லி ஆகிடும். இது பாருங்கள் மைனஸ் காஸ் தீட்டா சைன் தீட்டா ப்ளஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா எல்லாம் ஒன்று தான். இது ரெண்டு கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா எனக்கு வந்து 0ன்னு சொல்லி வந்துடும். அப்போ விச் இஸ் ஈக்குவல் டு 1 0 0 1. அப்போ இதுவுமே என்ன இருக்குது ஈக்குவல் டு ஐயா இருக்குது. அப்போ இதுலேருந்து எனக்கு என்ன புரியுது, A into A transpose is equal to A transpose into A equal to என்னவா இருக்குது ஐயா தான் இருக்குது. அப்போ இது என்ன பண்ணலாம் நம்ம ஹென்ஸ் ப்ரூவ்ட் அப்படின்னு சொல்லி நம்ம போடலாம். ப்ரூவ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க, அது ஆர்த்தோகோனல், இது வந்து ஆர்த்தோகோனல் தான், ஹென்ஸ் ப்ரூவ்ட். ஓகேங்களா? ஓகே, அடுத்து எக்ஸாம்பிள் 1.12 வந்து நம்ம பார்க்க போகிறோம். இப்போ எக்ஸாம்பிள் 1.12 என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி பாருங்கள். ஃபஸ்ட்டு இஃப் A ஈக்குவல் டு 1/7 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 into 3 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, இஸ் ஆர்த்தோகோனல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆல்ரெடி சொன்ன ஆர்த்தோகோனல்ன்ற வார்த்தை வந்துட்டாவே நம்ம என்ன பண்ணணும், A into A transpose சரிங்களா இஸ் ஈக்குவல் டு A transpose into A ஈக்குவல் டு I. இதுதான் வந்து ஆர்த்தோகோனலோட மீனிங். இப்போ ஃபைண்ட் ஏபிசியை கண்டுபிடிங்க, அதுக்கப்புறமா அதை சப்ஸ்டிட் பண்ணி A இன்வெர்ஸை கண்டுபிடிங்க. ஓகேங்களா? அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கொடுத்துருக்க கிவன் டேட்டா வந்து எழுதணும். ஓகேங்களா? இங்கே ஆர்த்தோகோனல் சொல்லியிருக்கிறதால நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இது எழுதுங்க A into A transpose. நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து கிவன் டேட்டா எடுத்து எழுதணும். ஓகேங்களா? A into A transpose ஈக்குவல் டு A transpose into A ஈக்குவல் டு I அப்படின்னு சொல்லி நான் போட்டுக்கிறேன். ஓகே, அடுத்து என்ன பண்ண போகிறோம்னு சொல்லி பாருங்கள். இப்போது A இன்வெர்ஸ் ஃபைண்ட் A இன்வெர்ஸ் சொல்லியிருக்காங்களா, இப்போ A இன்வெர்ஸ் நான் கண்டுபிடிக்கணும். ரைட், இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டெப் வாட் ஐம் கோனா டூ அப்படின்னா A இன்ட்டு இங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னா A இன்ட்டு A டிரான்ஸ்போஸ். அப்போது நான் எனக்கு A தெரியும் ஃப்ரம் தி கொஸ்டின் 1/7 6 minus 3 A B minus 2 6 அடுத்து பாருங்க 2 C 3 அப்போது இது கூட நான் என்ன மல்டிப்ளை பண்ணணும், A டிரான்ஸ்போஸ் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ இதுலேருந்து நம்ம A டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் ரோ வந்து ஃபர்ஸ்ட் காலம் ஆகிடும், செகண்ட் ரோ செகண்ட் காலம், தேர்ட் ரோ தேர்ட் காலம். அப்போது அப்படி டேரெக்டாக நான் போடுறேன் 1/7 அப்படியே இருக்குது. ஃபர்ஸ்ட் ரோ 6 minus 3 ஏன்றது இங்கே ஃபஸ்ட்டு காலமாக ஆகிடும் 6 minus 3 A. அடுத்து பாருங்கள் B minus 2 6 2 C 3. ஓகேங்களா? அதுக்கு அடுத்த ஸ்டெப் பாருங்கள், ஏயும் A டிரான்ஸ்போஸை மல்டிப்ளை பண்ண போகிறேன். A இன்ட்டு A டிரான்ஸ்போஸ். அப்போ ஏன்ற வேல்யூ என்னது எனக்கு 1/7 இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் 6 minus 3 A B minus 2 6 2 C 3. அதே மாதிரி A டிரான்ஸ்போஸுக்கும் இன்ட்டு ஒரு 1/7 இருக்குது. அதுக்கப்புறம் பாருங்கள் 6 B 2 minus 3 minus 2 C A 6 3. இப்போ ஃப்ரம் திஸ் இந்த 1/7 இந்த 1/7 வெளியே பார்த்தோம் அப்படின்னா 1/49 அப்படின்னு சொல்லி நான் போட்டுக்கிறேன். இதே ஸ்டெப்பு திருப்பி எழுதுறேன். எங்க இப்போ 6 minus 3 A அதுக்கப்புறம் என்ன வரும் B இது இல்லைங்களா, இது B இது B B minus 2 அகைன் அது 6 2 C 3 இன்ட்டு நான் திருப்பி அதே எழுதுறேன் 6 B 2 minus 3 minus 2 C A 6 3. இப்போ இதுவே கோண மல்டிப்ளை என்ன பண்ண போகிறோம்னு சொல்லி பாருங்கள். ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் ஃபர்ஸ்ட் ரோ
செகண்ட் காலம், ஃபர்ஸ்ட் ரோ, தேர்ட் காலம். இந்த மாதிரி ஒன்னொன்றுத்துக்கும் நான் மல்டிப்ளை பண்ண போகிறேன். மல்டிப்ளை பண்ண என்ன வருதுன்னு சொல்லி பாருங்கள். 1/49 வந்துருமா? 1/49. இப்போ ஃபர்ஸ்ட் ரோ 6 into 6 is what? 36. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாருங்க -3 into -3 +9. அடுத்து பாருங்க a into a என்ன வரும் எனக்கு? +a². இப்போ ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் 6 into b is what? 6b. அதுக்கப்புறம் பாருங்க -3 into -2 +6. அதுக்கப்புறம் பாருங்க a into 6 என்னது? +6a. அதுக்கடுத்து பாருங்க அதுக்கடுத்து என்ன வருது எனக்கு? ஃபர்ஸ்ட் ரோ தேர்ட் காலம் 6 into 2 is what? எனக்கு வந்து 12. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா -3 into c வந்து -3c. அதுக்கப்புறம் பாருங்க a into 3 வந்து +3a. ஓகேங்களா? இப்போ அடுத்து பாருங்க செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் இந்த மாதிரி ஒன்று ஒன்று நான் மல்டிப்ளை பண்ணணும். செகண்ட் ரோவில் என்ன இருக்குது? பின்னு சொல்லியிருக்கு. அப்போ b into 6 b6. ஓகேங்களா? 6bன்னு போட்டுக்கிறேண்ணா. அதுக்கப்புறம் பாருங்கள் -2 into -3 அது +6. அதுக்கப்புறம் பாருங்கள் 6 into a +6a. ரைட். அடுத்து பாருங்கள் செகண்ட் ரோ செகண்ட் காலம் b into b². அதுக்கப்புறம் -2 -2 +4. அப்புறம் 6 into 6 36. ஓகேயா? அது டேரெக்டாக போகிறேன். b² +4 +36. அதுக்கு அடுத்து பாருங்கள் எனக்கு என்ன வருது? b into 2 அது 2b. அதுக்கப்புறம் பாருங்கள் -2 into c -2c. அதுக்கப்புறம் பாருங்கள் 6 into 3 என்னது? 18 +18. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறேன்? தேர்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், தேர்ட் ரோ செகண்ட் காலம், தேர்ட் ரோ தேர்ட் காலம். அப்போ 2 into 6 is what? எனக்கு வந்து 12. அதுக்கப்புறம் பாருங்கள் c into -3 -3c. 3 into a +3a. ஃபர்ஸ்ட் அடுத்து பாருங்க ஃபர்ஸ்ட் தேர்ட் ரோ செகண்ட் காலம் 2 into b 2b -2 into t 2c. அப்புறம் 3 into 6 வந்து 18. இப்போ 2b -2c +18. அடுத்து பாருங்க எனக்கு என்ன வருதுன்னு சொல்லி பாருங்க 2 into தேர்ட் ரோ தேர்ட் காலம் 2 into 2 வந்து 4. அகெயின் c into c வந்து c². 3 into 3 9. ஓகேங்களா? இது வரைக்கும் நாம a into a transpose வந்து கண்டுபிடிச்சாச்சு. அப்போ இது என்ன பண்ண போறோம் அப்படின்னா a into a transpose is equal to what? a into a transpose is equal to i. அந்த மாதிரி நான் போட போறேன். அப்போ a into a transpose அப்போதான் வந்து நான் a ஓட வேல்யூ b ஓட வேல்யூ c ஓட வேல்யூ நான் கண்டுபிடிக்க முடியும். இப்போ a into a transpose is equal to i. ஓகேவா? அப்போ அந்த மாதிரி நம்ம போட்டோம் அப்படின்னா என்ன வருதுன்னு சொல்லி பாருங்க. அப்போ a into a transpose ஓட வேல்யூ என்னது? ஃப்ரம் திஸ் இது இப்போ பாருங்க 1/49. இப்போ இதுல இருந்து பார்த்தோம் அப்படின்னா எனக்கு 36 + 9 40 + a². அதே மாதிரி போடுங்க எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா 6a 6b அதெல்லாம் அப்படியே தான் வரும். 6b + 6 + 6a இதை ஆட் பண்ண முடியாது இல்லைங்களா? அப்படியே வரும். அதுக்கப்புறம் பாருங்கள் இதுவும் அதே வரும் 12 - 3c அப்புறம் +3a. ஓகேங்களா? இது இஸ் ஈக்குவல் டு என்ன பண்ண போகிறேன்? ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் 1 0 0 0 1 0 0 0 1. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இங்கே இதுவும் அப்படியே வரும் 6b + 6 + 6a. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள் இது பாருங்கள் இது ஆட் பண்ண அப்படின்னா 40 b² + 36 + 4 என்ன வருது? 40. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள் 2b 2c இது அப்படியே வரும் 2b - 2c + 18. இதில் நோ சேஞ்ச். இது அப்படியே வரும் 12 - 3c + 3a. இதுவும் நோ சேஞ்ச். இதுவும் அப்படியே வரும் 2b - 2c + 18. இதுவும் நோ சேஞ்ச். அதுக்கப்புறம் பாருங்கள் இது என்ன ஆகும்? இதுவும் அப்படியே வரும். இதில் வந்து 4 9 இது ஆட் பண்ணிக்கலாமா? இப்போ c² + 13. இப்போ அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அடுத்த ஸ்டெப் இந்த 49 இங்கே என்ன இருக்குது? 1/49 இருக்குது. அப்போ அந்த பக்கம் போச்சு அப்படின்னா மல்டிப்ளிகேஷனில் போயிடும். ரைட். இப்போ அந்த மல்டிப்ளிகேஷனில் போட போகிறேன். அப்போது இது அப்படியே நான் எழுத போகிறேன். திருப்பியும் 40 இதில் வந்து எந்த சேஞ்சும் இருக்காது. ஓகேங்களா? நான் அப்படியே எழுதலாமா? அப்போ 40 40 45 36 + 9 வந்து 45. இங்கே சேஞ்ச் பண்ணிங்க. நான் 40 எழுதிட்டேன் பாருங்க. சாரி ஃபார் தட். ஓகே 45 45
ப்ளஸ் ஏ ஸ்கொயர், அதுக்கடுத்து என்ன வருது 6b ப்ளஸ் 6 ப்ளஸ் 6a, அதுக்கடுத்து என்ன வருதுன்னு சொல்லி பாருங்கள் 12 மைனஸ் 3c ப்ளஸ் 3a, அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா 6b, எல்லா இடத்துலையுமே வந்து 45 40, இது என்ன வரும், இது 40 தான் ரைட், எனக்கு 36 ப்ளஸ் 4 தானே இருக்குது, ஆமாம் அது கரெக்டு தான். நீ வருங்க 6b ப்ளஸ் 6 ப்ளஸ் 6a, அதுக்கப்புறம் b ஸ்கொயர் ப்ளஸ் 40, 2b மைனஸ் 2c ப்ளஸ் 18, அதுக்கப்புறம் பாருங்கள் 12 மைனஸ் 3c ப்ளஸ் 3a, அகைன் பாருங்கள் 2b மைனஸ் 2c ப்ளஸ் 18, அடுத்து பாருங்கள் c ஸ்கொயர் ப்ளஸ் 13, which is equal to what அப்படின்னா 49 0 0 0 49 0 0 0 49. இது எங்கேருந்து வந்தது 49? இங்கே டிவிஷனில் இருந்த 49 அந்த பக்கம் போகும்போது மல்டிப்ளிகேஷனில் போயிடுச்சு. ஓகேங்களா, அதுதான் அங்கே 49 49 49 சொல்லி வந்திருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லி பாருங்கள். ஒன்றுமே நான் ஈக்குவேட் பண்ண போகிறேன். இப்போ எப்படி ஈக்குவேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாருங்கள். இங்கே பாருங்கள், இது இருக்குல்ல 45 ப்ளஸ் ஏ ஸ்கொயர், இது நான் இந்த 49 கூட ஈக்குவேட் பண்ண போகிறேன். ஓகேங்களா, 49 கூட ஈக்குவேட் பண்ணால் ஐ கேன் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஏ. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஏபின்னு இருக்குது, தனித்தனியாக கண்டுபிடிக்கணும். இன்ஸ்டன்ட் நான் என்ன பண்ண போகிறேன், பி ஸ்கொயர் ப்ளஸ் 40, இதை வந்து இந்த 49 கூட ஈக்குவேட் பண்ண அப்படின்னா பியோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி சி ஸ்கொயர் ப்ளஸ் 13, இதை வந்து நான் 49 கூட ஈக்குவேட் பண்ணால் எனக்கு சியோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ரைட், இப்போ அதை தான் நான் பண்ண போகிறேன். அடுத்த பேஜில் எடுத்துக்கிறேன் பாருங்கள். 45 ப்ளஸ் ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 49, பி ஸ்கொயர் ப்ளஸ் 40 இஸ் ஈக்குவல் டு 49, சி ஸ்கொயர் ப்ளஸ் 13 இஸ் ஈக்குவல் டு 49. இந்த மாதிரி கண்டுபிடிச்சா ஏ பி சியோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு வேரியபிள் இருக்குது. ஓகேங்களா, அதனால் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நம்ம இந்த மாதிரியே எடுத்துக்கலாம். 45 ப்ளஸ் ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 49, 45 ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 49. இல்லை, இதை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன், ஏவோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். அடுத்து பாருங்கள், அடுத்து என்ன வருது 40 பி ஸ்கொயர் ப்ளஸ் 40, பி ஸ்கொயர் ப்ளஸ் 40 ஈக்குவல் டு 49. இதை வச்சு பியோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். அடுத்து பாருங்கள் சி ஸ்கொயர் ப்ளஸ் 13, சி ஸ்கொயர் ப்ளஸ் 13 இஸ் ஈக்குவல் டு 49. இதுலேருந்து நான் சியோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறேன். இப்போ இதிலேருந்து பார்த்தேன் அப்படின்னா என்ன வருதுன்னு சொல்லி பாருங்கள். ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 49 மைனஸ் 45. இப்போ ஃப்ரம் திஸ் ஏவோட ஸ்கொயரோட வேல்யூ என்ன வருது, எனக்கு 4 அப்படின்னு சொல்லி வருது. அப்போ நான் ஏ ஸ்கொயருக்கு ரூட் எடுத்தால் ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 வரும். ஓகேங்களா, லெட் இட் பி. பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 49 மைனஸ் 40. அப்போ பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு என்ன வருது, எனக்கு 9. இப்போ நான் இந்த ஸ்கொயர் இந்த பக்கம் ரூட் ஆகிடும், அப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் 3ன்னு வரும். அப்படியே இருக்கட்டும். சி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 49 மைனஸ் 13. அப்போ சி ஸ்கொயர்ன்றது வந்து என்னது 36. அப்போ சியோட வேல்யூ கண்டுபிடிச்சா ப்ளஸ் ஆர் மைனஸ் 6ன்னு சொல்லி வரும். இப்போது அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லி பாருங்கள். அடுத்து இங்கே பாருங்கள், இந்த 6b 6 ப்ளஸ் 6a இருக்குல்ல, இது இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 12 மைனஸ் 3c ப்ளஸ் 3a இஸ் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லி எடுத்துக்கிறேன். அதுக்கடுத்து பாருங்கள், இந்த ஈக்குவேஷன் ஆல்ரெடி நான் எடுத்துட்டேன். அடுத்த ஈக்குவேஷன் இருக்குது, இந்த 2b மைனஸ் 2c ப்ளஸ் 18 இஸ் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லி நான் எடுத்துக்கிறேன். இப்போ அந்த மாதிரி எடுத்தால் என்ன வருதுன்னு சொல்லி பாருங்கள். ஏ அப்படின்னா ஈஸி, ஏவோட வேல்யூ இது ரெண்டு வேல்யூ இருக்குது. ஏக்கு 2 வேல்யூ இருக்குது, பிக்கு 2 வேல்யூ இருக்குது, சி எதுன்னு சொல்லி நம்ம கண்டிப்பாக தெரியணும்ல. அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த மாதிரி அடுத்த ஈக்குவேஷன்ஸ் 6a ப்ளஸ் 6b அது ஓகேங்களா, 6b ப்ளஸ் 6 ப்ளஸ் 6a ஓகேங்களா இஸ் ஈக்குவல் டு 0. அடுத்தது 12 மைனஸ் 3c ப்ளஸ் 3a இஸ் ஈக்குவல் டு 0. அடுத்து நான் எடுக்க சொன்னேன் 2b மைனஸ் 2c ப்ளஸ் 18 இஸ் ஈக்குவல் டு 0. மீதி இருக்க 3 ஈக்குவேஷன்ஸும் எடுத்தாச்சு. ஓகேங்களா, அதே ஈக்குவேஷன்ஸ் தான் திருப்பி ரிப்பீட் ஆயிருக்கும். இந்த ஈக்குவேஷன் அண்ட் திஸ் ஈக்குவேஷன் வந்து நான் எடுத்துட்டேன். இப்போ இதை வச்சு நம்ம ஈஸியாக வந்து ஏபியோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம், ஏபிசியோட வேல்யூ. இப்போ இதுலேருந்து பார்த்தோம் அப்படின்னா 6a ப்ளஸ் 6b இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 6ன்னு போடலாமா. அப்போ 6ஆல் டிவைட் பண்ணால் a ப்ளஸ் b இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1னா நல்லா தெளிவாக பாருங்கள். ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ நான் ஏதோ போட்டால் எனக்கு என்ன வருதுங்க, எனக்கு -1 அப்படி சொல்லி வருது. இப்போ ஏக்கு வந்து எத்தனை வேல்யூ இருக்குது, 2 வேல்யூ இருக்குது ஏக்கு இதிலேருந்து. இப்போ என்னென்ன வேல்யூ +2 -2 நான் ரூட் எடுத்தேன் அப்படின்னா. இப்போ இதிலேருந்து பார்த்தோம் அப்படின்னா பிக்கு வந்து 2 வேல்யூ +3 -3. அதே மாதிரி சிக்கு 2 வேல்யூ +6 -6. ஓகேங்களா, இப்போது இங்கே என்ன 2 போட்டால் எனக்கு -1ன்னு சொல்லி வரும்னு சொல்லி பாருங்கள். இப்போது சே ஃபார் அன் எக்ஸாம்பிள், இப்போ நான் இங்கேருந்து 2 போடுறேன். ஓகேங்களா, 2
இப்போ இங்கேருந்து 3 போட்டேன் அப்படின்னா என்ன ஆகிடும் 5ன்னு சொல்லி ஆகிடும். அப்போது நம்ம இதை எடுத்துக்கூடாது. அடுத்து பாருங்கள் எனக்கு 2ன்னு போட்டுட்டு இங்கேருந்து நான் -3ன்னு சொல்லி எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கலாம். அப்போ எனக்கு என்ன வருது, எனக்கு -1 அப்படின்னு சொல்லி வருது. இப்போ இதிலிருந்து எனக்கு என்ன தெரிய வருதுன்னு பாருங்கள், ஏவோட வேல்யூ நான் என்னென்னு எடுத்துக்க போகிறேன் 2 சரிங்களா. அதே மாதிரி பியோட வேல்யூ நான் என்ன எடுத்துக்க போகிறேன் -3. அப்போ ஏவோட வேல்யூ எனக்கு என்னன்னு சொல்லி தெரிஞ்சிச்சு 2, பியோட வேல்யூ எனக்கு வந்து -3 அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிச்சு. இப்போ இதுதான் அப்படின்னு சொல்லி நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும். இங்கே பாருங்க, இப்போ இந்த ஏவோட வேல்யூ வந்து இங்கே நான் சப்ஸ்டிட் பண்ணுறேன். எங்களை இப்போ சப்ஸ்டிட் பண்ண எனக்கு என்ன வருதுன்னு சொல்லி பாருங்கள். இப்போ இதில் பாருங்கள் -3c + 3a = 0வா. அதுக்கப்புறம் பாருங்கள் என்ன வருது, எனக்கு 3ஆல் டிவைட் பண்ண இந்த 12 அந்த பக்கம் போச்சுன்னா -12 இல்லைங்களா, -12. இப்போ 3ஆல் டிவைட் பண்ண அப்படின்னா -c + a = -4 அப்படின்னு சொல்லி வருது ஓகேங்களா. இப்போ நான் வாட் ஐம் கோனா டு அப்படின்னா இந்த ஏவோட வேல்யூ எடுத்துகிட்டு வந்து நான் இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன் ஓகேங்களா. அப்போ சப்ஸ்டியூட்டிங் a = 2 என்ன வருதுன்னு பாருங்கள். இப்போ -c + 2 = -4. இப்போது இந்த 2 அந்த பக்கம் வச்சு போனால் -2 ஆகிடும். அப்போ c = எனக்கு என்ன வந்துருச்சு, எனக்கு -6. அப்போ c = 6ன்னு சொல்லி வந்துருச்சு. அப்போ 6 சியோட வேல்யூ அது 6. இப்போது இந்த இடத்துல நம்ம போட போகிறோம் ஓகேங்களா. இப்போ இந்த இடத்துல போட்டால் என்ன வருதுன்னு பாருங்கள். 2b - 2c = எனக்கு என்ன வருது -18. அப்போது b - c = -9. இப்போ செக் பண்ணிங்க, இந்த பியோட வேல்யூ சியோட வேல்யூ போடுங்க. பியோட வேல்யூ வந்து எனக்கு -3, அதே மாதிரி சியோட வேல்யூ என்னது -6. இப்போ -9 அப்படின்னு சொல்லி வருது ஓகேங்களா. பியோட வேல்யூ சியோட வேல்யூ போட்டால் -9 வருது. இப்போ therefore வேல்யூ ஆஃப் ஏ என்னது 2, பியோட வேல்யூ என்னது 3, சியோட வேல்யூ என்னது 6 ஓகேங்களா. பியோட வேல்யூ -6, சியோட வேல்யூ 6 அவ்வளோதான். இப்போ கடைசியாக பாருங்கள், தியரம் நமக்கு என்ன சொல்கிறாங்க பை தியரம். அது தியரம் படி பார்த்தோம் அப்படின்னா a × a inverse is equal to a inverse into a equal to I. இதுவும் ஒரு தியரம். அதே மாதிரி இன்னொரு தியரம் பாருங்கள், a into a transpose is equal to a transpose into a is equal to I. ஆக மொத்தம் பாருங்கள், இதை வந்து ஈக்குவேட் பண்ணால் எனக்கு என்ன வருது ஐன்னு சொல்லி வருதா. அதே மாதிரி பாருங்கள், இங்கே ஈக்குவேட் பண்ணாலும் என்ன வருது ஐன்னு தான் வருது. அப்போ ஏவோட வேல்யூ ரெண்டு இடத்துலையும் காமனாக சேமாக தான் இருக்கும். அதனால் இப்போ a transpose is equal to நம்ம என்னன்னு சொல்லலாம், a inverse கூட சொல்லலாம் ஓகேங்களா. அவ்வளோ. இப்போ இந்த ஈக்குவேஷன்லேருந்து நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா கன்க்ளூஷன் ஃப்ரம் த அபோவ் ஈக்குவேஷன், அந்த ஈக்குவேஷன்லேருந்து ஃப்ரம் திஸ் we can say that நம்ம என்ன சொல்லலாம், அந்த ஈக்குவேஷன்லேருந்து அவ்வளோதான் போடுங்க. a inverse is equal to என்னது a transpose தான். அப்போது கொஸ்டினில் a inverse கண்டுபிடிக்க சொன்னாங்களா, அதனால தான் இந்த ஸ்டெப் பண்ணுறோம். ஹென்ஸ் ஃபைண்ட் a inverse. அப்போ a transpose தான் வந்து a inverse. இது டேரெக்டாக வந்து நம்ம எழுதிடலாம். அப்போது 1/7 நான் டேரெக்டாக எழுதுனேன். 1/7 6 -3 2 -3 -2 6 2 6 3 அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு, கண்டுபிடிச்சாச்சு ஓகேங்களா. இன்றைக்கான செஷன் அவ்வளோதான். உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.